பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சென்ட்ரா என் வாழ்க்கையிலையும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் நான் பண்ணிக்கிட்டா காதல் கல்யாணம் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தாரு. இவர் எப்படி கயல்விழியை சந்திச்சாரு, இவங்களுக்குள்ள எப்படி காதல் மலர்ந்தது அப்படின்றது வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க எம்ஏ படிக்க சென்னைக்கு வந்தாங்க. அப்போ எனக்கு வந்து சரி பையனுக்கு வயசாச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் ஆளுகளை எனக்கு பொண்ணு தரல. என்னென்னா இவன் கூத்தாடி பையன், ஒரு இடத்துல ஒரு ஊரில் இருக்க மாட்டேன், அவன் பயங்கர சேட்டத்தனம் பண்ணுவான், என்ன வேலை செய்வான், என்ன பிழைப்பான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறேன். இல்லைம்மா அதுக்குள்ள அப்படிலாம் பண்ணி நிறைய பேர் பொண்ணு தரல. இது எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். என்னப்பா எல்லா இடத்துலையும் பொண்ணு பார்த்தேன்ப்பா, உனக்கு வந்து யாருமே பொண்ணு தரலப்பா, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். எப்பா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா, நானே லவ் பண்ணுறேன். எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் என் ஜாதகத்தில் பார்த்தாங்க. ஏன்னா நான் போய் பார்த்தேன், பார்த்ததில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகுது, லவ் மேரேஜ் தான் செட் ஆகுதுன்னு ஜாதகாரர் சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாங்கப்பா அப்படின்னு. ஆனால் அவரை மடக்கணும்ல, வேறு வழி இல்லை. சரி அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அழகான பொண்ணு மனைவியாக வரவங்களுக்கு வந்து நல்லா லவ் பண்ணணும்னு சொல்லி பல பெண்களை பார்த்து சரி இவங்க நம்ம லவ் பண்ணுவாங்களா அவங்களாம் ஒருத்தங்கிட்டலாம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சரி லவ் பண்ணுறேன்னு சொன்னால் தானே அடிப்பாங்க. உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்லாம் கேட்டிருக்கேன். இதெல்லாம் நான் பிடிக்காதுங்க, தயவுசெய்து பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு துரத்தி விடலாமா? இல்லை அவங்க அது கேட்டவங்க வந்து ஏற்கனவே அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு போல, எனக்கு தெரியல அது. சரி அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. சரி இங்கே வந்தாங்க, சென்னைக்கு வந்தாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சேலத்துக்கார், அவர் தான் கூப்பிட்டு மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒரு லேடிஸ் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்க வந்து இங்கே சென்னைக்கு படிக்க வந்திருக்காங்க, நான் வந்து சென்னையில் இருக்க மாட்டேன், நான் ஊருக்கு போகிறேன், தயவுசெய்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, ஏன்னா சென்னைக்கு அவங்க புதுசு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கே இருக்காங்க, யார் இருக்காங்கன்னா ஒரு கடைக்கு வர சொன்னாங்க. வடபழனியில் வந்து நந்தினி ஸ்வீட்ஸ் கடைன்னு சொல்லிட்டு கடையில். அங்கே வந்த உடனே பார்த்தேன். அதை சொல்லுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்த்தா இவங்க வந்து நம்ம மனைவியை வந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணும் பார்த்தீங்கன்னா, நம்மள அறியாமல் தோணும். அப்போ இவங்கள பார்த்தோன்னா தோணுச்சு எனக்கு, இவங்க நமக்கு மனைவியாக வந்தால் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க, நம்ம அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குவாங்க, நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் தோணுச்சு. பார்த்த உடனே எனக்கு இது பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட்டு இவங்க லவ் சொன்னதுமே ரொம்ப பயந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நான் தான் சொன்னது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்க. ஆனால் தினம் மீட் பண்ணுவோம், பேசுவோம், வெளியில் போவோம், ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்படியே நம்பர் வந்து பருமாறி எஸ்எம்எஸ், மிஸ்டு காலு, லவ் அப்படியே ஆகி தனுஷ் சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு பார்த்ததும் தோணல, பார்க்க தான் தோணுச்சு. சார் தேங்க்யூ சார். அதை ரொம்ப பிடிச்சி போனதில் 3 நாள் ஒரு வாரத்தில் வந்து இந்த விஷயத்தில் எனக்கு திறமையில அவங்களுக்கு திறமையானு தெரியல. இந்த ஒரு வாரத்தில் வந்து நான் லவ் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து போடா வாடம் பண்ணணும் அப்படின்ற முதல்ல தாட் வந்து இவங்க சைட்லேருந்து சொன்னாங்க. அப்புறம் அங்கிள் ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் உன் வீட்டு சைடில் பண்ணுற மாதிரி நாங்களும் பண்ணணும். பிகாஸ் வந்து நாளைக்கு வந்து எதுவுமே அப்படி இல்லை, இவங்க வீட்டிலேருந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எங்களை இப்போவும் கவுன்சிலர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே ஸ்ரீமூலம் கிளப்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு பெரிய கிளப், அங்கே வந்து புக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் அங்கே நடந்துடுச்சு. அது டிப்பிக்கல் கேரளா ஸ்டைலில் அவங்க ஐடியாஸ் எல்லாமே, ட்ரெஸ்ஸு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஐடியாஸ், அவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ரிசப்ஷன் அங்கே நடந்துருச்சு. அப்போது ஆமாம், அப்போ நான் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த வேஷ்டி கட்டுறது, அந்த யாப்பா எனக்கு வேஷ்டி. ஆனால் ஏன் டென்ஷன் என்னன்னா, கல்யாணம் ஆகி ரிசப்ஷனில் போய் நிற்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அந்த வேஷ்டியை பிடிச்சி ரஜினி சார் கட்டுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நடந்துட்டு இருந்தேன். எனக்கு நிற்கும் முடியல, நின்று அது சில்க்கு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் பார்ப்பீங்க. அதில் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வாட்டி ஜுபா வேஷ்டி போடுறேன். அது டிப்பிக்கலாக அந்த ஷார்ட்டில் மட்டும் தான் நான் மலையாளி மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த பிரேஸ்லெட்டு செயின்லாம் போட்டுட்டு நமக்கு இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. அவர் சொன்ன ஒரு நாள் தான் ஏன் டென்ஷன், அந்த வேட்டி அவர் கூடாதுன்னு தான். பெல்ட் நிற்கணும், பெல்ட் அவர் மாதிரி தான் கேட்டேன். எவ்வளோ பேர் வராங்க, அவங்களெல்லாம் பார்க்க தானே வேட்டினா நம்ம பிரச்சனை நமக்கு தான் நடக்கும். ஸோ அப்படிலாம் லைஃப்பில் வேஷ்டி கேட்டது ரிசப்ஷன் தான். ஸோ என்னென்னா அவங்க அங்கிள் ஆண்டி அவங்க செல்ல பண்ணி கொடுத்தாங்க.
அங்க இருந்து ஒரு நாள் தள்ளி ஒரு நாள் தள்ளி எங்க இங்க ரிசப்ஷன் நடந்துச்சு. reception. இது எங்க நடந்துச்சுன்னா அதுவும் மறக்க முடியாது. அசோகா ஹோட்டல் சொல்லிட்டு எக்மோர்ல இருக்கு. ரொம்ப ஃபேமஸான மிகப்பெரிய ஆளுங்களோட ரிசப்ஷன் நடத்துகிற இடம். ஏன்னா எங்கள் ரிசப்ஷன் எங்கே நடந்திருக்குது அப்படிதான் சொல்லி ஒரு ஆப்ஷன் இல்லை. அதில் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்ப்பீங்க, வீடியோஸ் இருக்குது. எனக்கு என்னென்னா முதல்ல நான் வந்து சீரியல் பண்ணும்போது ஒரு ஃபெமிலியரான டிவியில் என்ன ஆக்ஷன் கட்டு சொல்லி கற்றுக் கொடுத்தது சமுத்திரக்கனி சார். என்னோட மானசீக குருன்னு சொல்லலாம். அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அவர் என்னோட மேரேஜுக்கு வந்திருந்தார். ஃபஸ்ட்டாக யார் வராங்களோ இல்லையோ மாப்பிள்ளையும் பொண்ணு ஏற்றணும்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் நிற்பாங்க. டே தம்பி வாடான்னு சொல்லிட்டு முதல்ல அவரும் இப்போது ஒரு பெரிய ராடன் கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார் சுகுமார் சார். எல்லாருக்குமே ஃபேமஸான ஆள், எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அவங்க 2 பேர் தான் கடைசி வரைக்கும் நின்று ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இன்றைக்கும் எனக்கு ஒரு 16 இயர்ஸாக என்னோட மிகப்பெரிய நல்ல வெல்விஷர். இன்றைக்கும் ஃபோன் அடித்து நல்லா பேசுவார் சமுத்திரகனி சார். அவருக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவரோட ஆக்ஷன் கட்டில் தான் நான் வந்தேன். இன்றைக்கி அவரும் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கார். ஸோ இப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து என் கூட ஒர்க் பண்ண ஆங்கர்ஸ், நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள். ஒரு செலிபிரிட்டியோட கல்யாணம் நடக்கும்போது அது என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆங்கராக இருக்கும்போது அப்போ நிறைய ஆங்கர்ஸ் வந்தாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க. ரொம்ப அந்த சந்தோஷமா பரபரப்புல என்ன நடந்துச்சுன்னா நிறைய பேரை கூப்பிடாம விட்டுட்டோம். நிறைய பேர் மறந்துட்டோம். ஐயோ, பிகாஸ் அந்த டைம் கொஞ்சம் டைம் தான் எங்களுக்கு இருந்தது. அந்த டைமுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்ததுனால நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ண முடியல. லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்விடேஷன் லெட்டர்லாம் அடிச்சது அப்படியே இருந்தது எங்க கையில. நிறைய பேருக்கு கொடுக்க முடியாம எனக்கு தெரிஞ்சு இவரோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அதை விட ஜாஸ்தி பேர் வந்திருந்தாங்க. பட் அதனால இந்த சிச்சுவேஷன் எல்லாருக்கிட்டையும் வந்து சாரி கேட்டுக்கிறேன். வந்தவங்களுக்கு தேங்க்ஸ். ரிசப்ஷனில் எல்லா ரிசப்ஷனும் ஒரு ஃபன்னு நடக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஆட்டம் பாட்டம் கும்பாலம் அப்படி பயங்கரமாக இருக்கும். எங்களுக்கு என்னென்னா ரிசப்ஷனே பதட்டமாக இருந்துச்சுங்க. பயங்கரமாக பதட்டம். ஆக்சுவலி என்ன விஷயம்னா கல்யாணம் நடந்தது திடீர்னு, ரிசப்ஷன் நடந்தது திடீர்னு, எதுவுமே பிளான் பண்ணலை. அந்த பிளான் பண்ணுற ஏஜும் கிடையாது 2 பேருக்கும். நான் அப்போ தான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். பாதியில் ஓடி வந்துட்டேன். அப்போது உங்களுக்கு தெரியும் அந்த டைமுக்கு வந்து கல்யாணத்தை பற்றி வந்து பயங்கரமாக வந்து இப்படி நடக்கணும், இதை பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் சுத்தமாக கிடையாது. இவர் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தவர். திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து என்ன பண்ணணும், அவருக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும், அதாவது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டாரு. பட் வந்து அந்த ஃபன் அந்த கல்யாணம் கூட வந்து ஞாபகம் இல்லை. பிகாஸ் வந்து திடீர்னு நடந்ததா, என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் ரீகலெக்ட் பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா அது ஒரு ட்ரீம் மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஏன்னா அங்கே ரிசப்ஷன் முடிச்சு ஒரு நாள் கேப் தான், அங்கேருந்து வந்த உடனே அடுத்த ரிசப்ஷன் தான். ஸோ அதனால வந்து அந்த ஃபன் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணியிருந்தா இதை விட நல்லா சத்தியமாக அடிக்கடி சொல்லுவான் நம்ம இன்னும் ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணலாமா. கல்யாணம் பண்ணுற விஷயம் இல்லை. அது ஆக்சுவலினா எப்பவுமே வந்து இந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டி இது எல்லாமே இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நான் எதிர்பார்க்குற விஷயம் தான். மேபி என்ன சொல்ல, மேபி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட பர்த்டே பெரிய லெவலில் கொண்டாடணும், எல்லாரும் கூப்பிட்டு வரணும், எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து நான் கல்யாணம் பண்ணுவோம். எல்லாருமே கண்ணுக்கு நேராக நம்ம ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அந்த கல்யாணத்தில் அந்த டென்ஷனில் பார்க்க முடியல. நடந்திருக்கும் ஃபன்னுன்ற ஒரு விஷயம் இல்லை. எல்லா பசங்க வந்தாங்க, கும்பலானாங்க, எல்லாம் பேசினாங்க, நல்லா ஓட்டினாங்க. ஒரு ஆசை இருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். என்னன்னா இல்லை இன்னொரு கல்யாணம் இல்லை, இதே ஆளை வச்சு இன்னொரு கல்யாணம். 2 பேரும் இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து இப்போ எல்லா ஃபேமிலி 2 ஃபேமிலியும் வந்து ஓகே ஆகிட்டாங்க. ஸோ அவங்க அவரோட ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி, ஆண்டி அங்கிள், ஃப்ரெண்ட்ஸு, எங்களோட வெல்விஷர்